ஹே ஹாய், என் பேர் ஷாருக். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரைபாடு தான் பார்க்க போகிறோம். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்திருக்கு. ஷார்ட்டாக பார்த்துருவோமா? இதுதான் அந்த ட்ரைபாட், ப்ரொஃபஷனல் டிவி லைட் வெயிட் ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் வந்து எதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஃபோன்லேயே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஷேக் ஆகும். ட்ரைபாடு இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆர்டர் பண்ணுது. இது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே வந்து அந்த பேகு, அது கூட ஒரு பில் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்குள்ளே தான் நம்ம ட்ரைபாட் இருக்குது. அந்த பில் எடுத்து வர வச்சுட்டு அது கூட வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அந்த கவர் பார்த்திங்கன்னா ஒரு பாலியஸ்டரிக் மெட்டீரியலால் செய்யப்பட்டது. அந்த இதில் எந்த பிராண்டிங்கும் இல்லை, வெறும் பிளெயின் கவர் தான். இப்போ அந்த கவர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து நம்ம ஆர்டர் பண்ண ட்ரைபாட் இதுதான். டிஜிடெக் பிராண்டோட DTR 480 LW அப்படிங்கிற ஒரு மாடல். லைட் வெயிட் ட்ரைபாட், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2 kg வரைக்கும் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீழே தெரியுது இல்லை, இந்த மொத்தம் இந்த 6 கிளிப் மாதிரி இருக்கும். அதில் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு. இதோ இந்த மாதிரி அந்த 6 கிளிப் இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். இப்போ இந்த சைடில் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா, இந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹெட்டு பார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக மேலே தூக்கிறதுக்காக தூக்கிட்டு கீழே டைட் பண்ணோம்னா அதுவும் அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். இப்போ அந்த பேக் சைடில் தெரியுதுல்ல, அதுதான் வீட்டில் இருந்த ஒரு சின்ன துணியை வச்சு நானே பேக்ரவுண்ட் இது பண்ணுறதுக்காக பண்ணேன். இப்போ அந்த 3 கிரிப் இருக்குல்ல, அது வந்து ரப்பர் கிரிப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு வியூக்கு வந்து மேலே கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும், டைட் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இது வந்து நம்ம அந்த ஹெட் ரொட்டேட் பண்ணுறது லெஃப்ட்டு ரைட்டு. ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டிஃபாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி, லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ரொட்டேட் ஆகிற மாதிரி, நம்ம அந்த ஆங்கிளில் வச்சுட்டு லைட்டாக டைட் பண்ணோம்னா அதையே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த பச்சை கலரில் லிங்கு மாதிரி இருக்குல்ல, அந்த சின்ன பபுள் மாதிரி, அதுதான் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நம்ம ஃபோன் வந்து ஸ்டெடியாக இருக்கா இல்லையான்னு அதை வச்சு தான் செக் பண்ணணும். இப்போ இந்த ட்ரைபாட் கூடயே ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதை வந்து நம்ம அந்த மேலே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ஹரிசாண்டலையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம எந்த டைப்பில் வீடியோ எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபோனை வச்சுட்டு இந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம மேலே கீழே அப்புறம் லெஃப்ட்டு ரைட்லேயும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரைபாடோட ஓவரால் வியூ. இது ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி செட் பண்ணக்கப்புறம். இந்த ட்ரைபாட் வந்து அலுமினியம் ஸ்டீல்னால் பண்ணியிருக்காங்க. அந்த நடுவில் இருக்கிறது வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி நம்ம எல்லாம் முடிஞ்சக்கப்புறம், இப்போ நம்ம வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நம்ம அதை ஷார்ட் பண்ணிவிட்டு கீழே ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் இது கிளிப்பு, அதையும் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த ட்ரைபாடோட சிம்பிள் மெக்கானிசம் அண்ட் ஓவர் ரிவ்யூ. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதே டிஜிடெக் பிராண்டோட மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒயர்லெஸ் மைக்கு. அதோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்து வரும், அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூ. அண்ட் இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில். இப்போ தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.